பாடலை பாடுவதற்கு இங்கே வந்து இது ஒரு சோலோ சாங் எடுத்துக்கலாம் இல்ல டூயட் சாங் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம சீஃப் கெஸ்டோட செரிமனி இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி உங்க எல்லோரும் மகிழ்விக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இங்க கொண்டு போறோம். அதாவது என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஸோ 2 ஃபீமேல் சிங்கர் இணைந்து ஒரு பாடலை இங்க பாட போகிறார்கள். ஸோ அவர்கள் வேற யாரும் இல்லை, இங்க விஜயலட்சுமி அவர்களையும் எங்கள் சங்கரேகா அவர்களையும் இணைந்து ஒரு சிறப்பான ஒரு பாடல் அது. ஸோ அது வந்து உங்களுக்காக ஒரு டெடிகேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிகழ்வுல எங்க சிறப்பு விருந்தாளர் நம்ம வேதாதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். ஸோ அவர்கள் முன்னிலையில் அந்த பாடலை நாங்கள் பாடுவதற்கு கண்டிப்பா உங்களோட பெரும் கரகோஷம் கொடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்கே லெட்ஸ் ஆல் வெல்கம் அவர் சங்கரேகா விஜயலட்சுமி ஆன் ஸ்டேஜ். தேங்க் யூ so much all. 2 வார்த்தை பேசுமாறு ஜெயலட்சுமி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இதுதான் ஃபர்ஸ்ட் மேடை. எனக்கு பேச தெரியாது இது வரைக்கும். எனக்கு சங்கரி என்னோட வந்து ஸ்கூல் ஃப்ரெண்டு. நாங்க வந்து 10th +1 +2ல இருந்து ஒண்ணா இன்னி வரைக்கும் ஜேர்னி பண்ணிட்டு இருக்கோம். இவங்களை பற்றி சொல்லணும்னா, இவங்க வந்து வருங்காலத்தில் ஒரு தொழிலதிபரா வரணும்னு ஒரு கனவு. நிறைய ப்ராடக்ட், ஹெர்பல் ப்ராடக்ட் அவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு. நானும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே ஹெர்பல். அதாவது ஒன் வீக்கில், அதாவது ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்றதுக்கும் சமைச்சு வச்சு சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சுட சுட எனக்கு ஹெர்பல் ப்ராடக்டாக இன்னும் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு உமன்ஸ் அன்னைக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா வித்தவுட் அவங்களோட ஹஸ்பண்ட் இது கிடையாது, அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை, குழந்தையிலேருந்தே இல்லை. அவங்க வந்து ஓனாக ஒரு பெரிய புரட்சி பெண்மணியாக அவங்களுடைய குழந்தையவும் வந்து ஒரு வீராங்கனையாக வளர்த்துருக்காங்க. அத்லெட்டிக்கில் இருக்காங்க அவங்களுடைய பெண். அவங்க வந்து இங்கே நிற்கவே மாட்டாங்க, இந்த ஸ்டூடியோக்குள்ளே இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்கள அழைச்சிட்டு வரல. அவங்களுக்கு ஓட விட்டா ஓடுவாங்க. தேங்க்யூ. கௌரி அத்லெட்டிக்ல இருக்கானா? ஏன் அதை என்ன பண்ண சொல்றீங்க தெரிஞ்சுக்க. இல்ல, அவ ஃபிட்னஸ் ட்ரைனரா இப்ப வர்க் பண்ணிட்டு இருக்கா. சூப்பர் சூப்பர். சோ பிளஸ் அந்த கோட்ல எல்லாம் இப்பதான் முதல் முறையா பாட போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாடுறேன்பா. தயவு சோ செஞ்சு 2 ஃபீமேல் இணைந்து பாடும் பாடல் தான் உங்களுக்கு நினைவுல வர பாடல் எந்த பாடலா இருக்கும்? சோ நிறைய பாடல்கள் இருக்கு இல்லையா? ஓடிட கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப். இதோ இதோ என் நெஞ்சிலே என்ற ஒரு பாடல். பாட்டிலே ஒரே ராகம் மனமே இல்லை நான் இதோ இதோ
இதோ இது நெஞ்சிலே ஒரே பாடல் அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம் குடி நீ வந்தால் இனி நீ கண்டால் மனம் போல் வாழ்வோம் துணை நீ இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல். அருமை அருமை. இது முதல்ல பாடுற மாதிரி ஒண்ணும் தெரியலையே. ரெண்டு பேரும் நல்லா பிளான் பண்ணி நல்லா சிறப்பா கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்த மாதிரி தெரியுது. எங்க அக்காவோட குரல்ல நிறைய வித்தியாசங்கள் தெரிகிறது அந்த பாடல்ல. சோ இந்த பாடல் பாடும்போது கண்டிப்பா ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பா வரும். ரெண்டு ஃபீமேல் சிங்கர்ஸும் இணைந்து பாடுற ஒரு பாடல் தான் இது. சோ அடுத்ததாக சோ நம்ம சீஃப் கெஸ்ட் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க 12:30 வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அது வரைக்கும் நான் சில சிங்கர்ஸை பாடுறதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அவர் கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சிருந்தேன். சோ இப்போ நம்ம அபிஷியல் நிகழ்ச்சி நம்ம கொண்டு போயிடலாம். சோ இங்கே நம்மளோட சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் எங்க தமிழ் வேதம் ஸ்டுடியோவோட கோஆர்டினேட்டர் நம்மளோட சிறப்பான ஒரு சிங்கரும் கூட அவர்கள். சோ லெட்ஸ் ஆல் ஜாயின் டுகெதர் அண்ட் வெல்கம் அவர் Veda Das on stage to be having a beautiful chief guest lecture in our program. Dynamic ராகசுகம் மெலடி சார்பாக நடத்தப்படும் இந்த சிறப்பான மீட்டப்புக்கு எங்களோட சிறப்பான ஒரு சீஃப் கெஸ்ட் தான் வந்திருக்காங்க எங்க வேதா தாஸ் அவர்கள். சோ அவர்கள் 2 வார்த்தைகள் உங்களிடம் பேசுவார்கள். சோ அதை தொடர்ந்து இங்கே சில பேருக்கு வந்து அவர்கள் கௌரவிக்க போறார்கள். சோ அதுவும் நிகழ்வுகள் இருக்கிறது. சோ ஒரு 3 சீஃப் கெஸ்ட் இங்க பிளான் பண்ணிருக்கோம். ஒரு சீஃப் கெஸ்ட்க்கும் ஒரு சில நிகழ்ச்சிகளை கண்டிப்பா நாங்க கொடுப்போம். சோ அவர் ஒரு சாங் நம்மளுக்காக டெடிகேட்டா பண்ணுவார்கள். சோ அவர்களும் இணைந்து நம்ம யுவராஜ் அவர்களும் வந்திருக்கார்கள். சோ அவரும் இணைந்து ஒரு பாடல் பாடுவார்கள். சோ அதுக்கு முன்னாடி ஒரு சிறப்புரை நம்மளோட வேதாதாஸ் அவர்களிடமிருந்து தமிழ் வேதம் ஸ்டுடியோ சார்பாக. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு சேம் ஸ்டேஜ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் சாங். இது வரைக்கும் நான் மைக்கே பிடிக்கல இந்த வருஷத்தில். ஸோ ஆமாம், நேற்றா வந்தேன் ஊரில் இருந்து. ஸோ அதான் சொல்லலை, எப்போவுமே சீபோஸ்னு ஒரு மேஜிக் அது எப்போவுமே நடக்கும், எப்பவுமே நடக்கும். ஸோ அந்த வகையில் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ப்ரோ இல்லை, ப்ரோ பார்த்துருந்தா ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த சிறப்பு அழைப்பாளர்லாம் கிடையாது, எப்போவாது வந்தால் சிறப்பு அழைப்பாளர், அவ்வளோதான். டெய்லி வரல அப்படிங்கிறத டேரெக்டாக சொல்கிற மாதிரி தான் இந்த சிறப்பு அழைப்பாளர்லாம் போடாதீங்கன்னு சொன்னேன். கலந்துக்க முடியுமா முடியாதான்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. இருந்தாலும் காட்ரேஸ் வந்தது ரொம்ப ஹாப்பி. சிறப்பு அழைப்பாளர்ன்றது உங்களுடைய அன்புக்கும் குணாதிசயத்துக்கும் ஒரு விஷயம். கண்டிப்பாக அதுதான் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அதை நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு தருணம் தான். ஒரே ஒரு விஷயம்தான், எந்த துவக்கமாக இருந்தாலும் எதற்காக ஆரம்பிக்கிறோமோ அதோட அந்த டெஸ்டினேஷன் போகிற வரைக்கும் அந்த உழைப்பை மட்டும் விட்டுறக்கூடாது. ஸோ ஒரு நல்ல துவக்கம், அந்த துவக்கத்துக்கு நான் ஒரு ஆரம்பம். என்னை கூப்பிட்டு வளர்ச்சதுக்கு மிக்க நன்றி. சங்கரி மேடம் பற்றி சொல்லணும்னா அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு கான்வொகேஷன் மாதிரி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தான் அட்மிஷன் போட்டாங்க. இது உள்ளார அப்படியே ஆவரேஜாக பாடிட்டே வந்தாங்க, முடிச்சாங்க. இன்னைக்கு ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி ஒரு பட்டயம் வாங்கின மாதிரி ஒரு இது முடிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். பயணம் தொடரும் போது இசை பயணங்களை நம்மளாம் இணைஞ்சு இந்த மாதிரி புதுசாக நிறைய பேர் உருவாக்குறது வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு வெற்றியான ஒரு விஷயம். ஏன்னா வரோம், பாடுறோம், அப்புறம் போயிடுவோம், அப்புறம் யாராவது மீட் வச்சா வருவோம். இது ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி தான் இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேராக பேசிக்கிறது கூட டைம் இருக்காது, ஒருத்தரோட மொபைல் நம்பர் ஒருத்தருக்கு இருக்காது, ஒரு ஷேரிங் இருக்காது. அந்த அங்கே பார்த்தோமே இங்கே பார்த்தோமே அப்படின்னு இன்னைக்கு ஒரு குரூப்பாக பண்ணி அந்த குரூப்பை ஒரு ஃபேமிலியாக க்ரியேட் பண்ணி அவங்களோட பர்சனல் ஃபேமிலி விஷயங்கள் வரைக்கும் உள்ளே போய் மிங்கிளாய் பண்ணி ஒரு இணக்கத்தை உண்டு பண்ணி இது ஒரு வித்தியாசமான ஒரு சொசைட்டியை க்ரியேட் பண்ணுது. இது நிறையா இடத்துல நான் சொல்கிறது உண்டு. ஸோ இதை விடாதீங்க, இன்னும் இது மாதிரி நிறையா ஜாயின்ஸ் எடுத்துட்டு வாங்க. நிறைய பேர் ஃபேமிலியாக இங்கே வந்து எந்த ஒரு பார்ஷியாலிட்டி கிடையாது, ஏஜ் கிடையாது, எந்த ஒரு பார்ஷியாலிட்டி கிடையாது. இங்கே உள்ளதாச்சுன்னா எல்லாருமே ஈக்குவல். மைக்கு பிடிச்சா பாடுறவங்கள ஹாப்பியாக இருப்போம், பாடும். ஸோ மியூசிக் அந்த மாதிரி ஒரு மேஜிக் பண்ணும். ஸோ அந்த வகையில் இந்த இடத்துல நின்று இதை பேசுறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு மிக்க நன்றி. ஸோ ஒரே ஒரு பாட்டு பாட்டுமா? நோ பெர்மிஷன், இட்ஸ் யுவர் ஓன் டாஸ்க்.
பாடட்டுமா பால் நிலவ கேட்டு வார்த்தையிலே வளைக்கட்டுமா வானவில சேர்த்து ஒரு பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா பால் நிலவ கேட்டு வார்த்தையிலே வளைக்கட்டுமா வானவில சேர்த்து புது வசந்தம் என்றும் தங்கும் பெண்கள் எங்கள் பாதைகளில் பூவை தூவும் உயிர்களுக்கு தடைகள் போடும் மனிதர் இங்கே யாரு குரல் கொடுத்தால் நிலவின் முகங்கில் உரசும் நாளை பாரு பயணங்கள் எங்கே என்று பாட்டில் கூற முடியாது இசை என்னும் கடலின் நாளம் எங்கே என்று தெரியாது பாடுவதா பாடுகிறோம் சோகமில்லையே பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா பால் நிலவ கேட்டு வார்த்தையிலே வளைக்கட்டுமா வானவில சேர்த்து ஒரு பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா பால் நிலவ கேட்டு வார்த்தையிலே வளைக்கட்டுமா வானவில சேர்த்து எங்கள் கூரையது வானம் ஆகும் இதயம் தாடி எங்களது வாசல் ஆகும் பாட்டுக்கென கூட்டில் சேர்த்து பறவை போலே வாழ்ந்தோ பசி எடுத்தால் பாட்டை ஒன்று திசைகள் தேடி சென்றோ ஒரு தெய்வம் நேரில் வந்து உறவை சொல்லி துணையாச்சு உலகங்கள் இதுதான் என்று கவிதை தட்டு உயிராச்சு பாடங்களை பாட்டெடுத்து வாகை சூடுவோம் பாட்டு ஒன்று நாம் பாடட்டுமா பால் நிலவ கேட்டு வார்த்தையிலே வளைக்கட்டுமா வானவில சேர்த்து ஒரு பாட்டு ஒன்று நாம் பாடட்டுமா பால் நிலவ கேட்டு வார்த்தையிலே வளைக்கட்டுமா வானவில சேர்த்து. அதாவது சிறப்பு விருந்தாளர் அப்படின்னு சொல்லும் போது நிறைய இடத்துல இருந்து வரலாம். ஸோ எங்க சிங்கரே வந்து இங்க சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க, ஒரு ஸ்டூடியோ ஓனரே வந்திருக்காங்க அப்படின்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் நான் எதிர்பார்த்திருந்தேன். எதிர்பார்த்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பாடல் தான். அதாவது இந்த இனாகுரேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பாடல், பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற ஒரு பாடல் புது வசந்தம் திரைப்படத்தில் அமைந்த ஒரு சிறப்பான ஒரு பாடலை பாடிய வேதாதாஸ் அவர்களுக்கும் யுவராஜ் அவர்களுக்கும் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில ஒரு சின்ன ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம சங்கர் அக்கா வந்து நிறைய ப்ரோக்ராம் தமிழ் வேதம் அவங்களோட ஸ்டூடியோவில் பாடி இருக்கிறாங்க. ஸோ நிறைய நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க. வேதாதாஸ்க்கு அவங்க ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்காங்க. ஸோ அவர்கள் இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் வந்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ அவர்கள் வந்து ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனர் அப்படின்ற வகையில் ஒரு பொன்னாடை போட்டி அவர்களுக்கு ஒரு சிறப்பு ஒரு வரவேற்பு கொடுக்குமாறு எங்கள் சங்கர் அக்காவை அன்புடன் இசை மேலைக்கு வரவேற்கிறோம். கூட நம்மளோட ஆர்கனைசர் வருண் அவர்களும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டு இவ்வளவு பேர் கூடி இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து முதலே கௌரவிக்கப்படும் நம்மளோட
செல்ல சுட்டிகளை நம்ம கூப்பிட்டு நினைக்கிறேன். இங்க ரெண்டு குட்டி குழந்தைங்க தான் வந்திருக்காங்க. ஸோ அவர்களுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு சான்றிதழ் வழங்குவதற்கு இங்கே நம்ம இவ்வளவு பேர் ஒரு எப்படி சொல்றது ஒரு கெஸ்ட் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் இங்க இருக்கிறாங்க. ஸோ அவர்களிடமிருந்து அதை கண்டிப்பா முதல்ல அவங்களுக்கே நம்ம கொடுத்துடலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே டைனாமிக் ராக சுகம் அப்படின்ற ஒரு தலைப்பு அப்படின்னு வந்தது. இதாவது இங்கே வந்து நம்மள சிவகாசியில் வந்து சிறப்பாக அந்த மீட்டப் நடத்தி கொண்டிருக்கும் வருண் அவர்களின் புதல்வன் தான் அவன். ஸோ யாரும் இல்லை, நம்ம எஸ் சந்தோஷ் அவர்களை அன்புடன் இசை மேடைக்கு அழைக்கின்றோம். ஸோ அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட். ஸோ அடுத்ததாக இங்கே என்னோட புதல்வன் இங்கே வந்திருக்கிறார்கள். ஸோ ஜூனியர் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் யாரும் இல்லை, நம்ம நிஷாந்த் ராம் அவர்களை அன்புடன் இசை மேடைக்கு அழைக்கின்றோம். ஸோ எவ்வளவு பேர் இந்த சபையில இருந்து அந்த ஹானரை வழங்குறாங்க பார்த்தீங்களா? அதுதான் சிறப்பு. முதலாவது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுல வெறும் ரொம்ப பெரிய சந்தோஷம் அது. ஸோ அருமையான அந்த சர்டிபிகேட் டிசைன் நம்ம குழந்தைகளுக்கு வந்து சேர்ந்துகிறது. இப்போ நம்ம சிறப்பு விருந்தாளர் நம்ம வேதாதாஸ் அவர்களுக்கு ஒரு பொன்னாடு எங்கள் சங்கரேகா அவர்களின் கரங்கள் இருந்து. ஸோ நம்ம எல்லாருமே சோலோ மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தது டூயட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வெல்கம் வெல்கம் கொண்டையா அவர்களை அன்புடன் இந்த இசை மேடைக்கு வரவேற்கிறோம். டைனாமிக் ராகசம் சார்பாக இங்கே சிறப்பாக வருகை தந்திருக்கும் எங்கள் கொண்டையா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வெல்கம் 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 வெல்கம். கண்டிப்பா நானே ரொம்ப நாள் அப்புறம் தான் வந்திருக்கேன். ஸோ அடுத்ததாக பூவிழி அவர்களுக்கு வேதாதாஸ் அவர்களை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு அருமையான ட்ரெண்டிங் சர்டிபிகேட் பூவிலி அவர்களுக்கு சிறப்பான ஒரு பாடல் பாடினார்கள். அடுத்ததாக யுவராஜ் அவர்களுக்கு பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா அப்படின்ற ஒரு பாடலை இணைந்து பாடியதற்கு கண்டிப்பா அவர்களுக்கு அந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக நம்ம கணேசன் அவர்கள் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து அப்படி வந்து அவங்க நின்னாரு பாருங்க, அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சர்டிபிகேட். அடுத்தது இங்க பாஸ்கர் பிரேம் ஆனந்த் அவர்களையும் அன்புடன் இசை வேலைக்கு அழைக்கின்றோம். ஸோ எனக்கு இன்னைக்கு த்ரோட் சரியில்லை, என்னால பாட முடியல அப்படின்னாங்க. ஸோ வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ரொம்ப நாள் ஆச்சு. So DR Melodious Musical Event Certificate of Participation proudly awarded to Master Prem Anand. இங்கே சிறப்பாக வருகை தந்துள்ள எனக்காக ஒரு பாட்டு பாடுவார் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதுக்குள்ள த்ரோட் சரியாயிடும் நினைக்கிறேன். ஸோ வில் பி வெயிட்டிங் ஃபார் தட். ஸோ அடுத்தது யுவராஜ் அவர்களுக்கு அந்த சிறப்பான ஒரு கிஃப்ட் எங்கள் டைனாமிக் ராகசம் சார்பாக. அடுத்ததாக கணேசன் அவர்களுக்கு இது முதல்ல நடைபெற நிகழ்ச்சி தானே, கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாவே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பூவிழி அவர்களுக்கு அந்த ஒரு சிறப்பான ஒரு கிஃப்ட். சரி, வருகின்ற எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு கிஃப்ட் வழங்குவது அப்படின்றதுக்கு சங்கரேகா எப்பவும் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஏதாவது நம்ம செய்யணும், ஏதாவது நம்ம கொடுக்கணும், நம்ம பார்க்கும்போது நம்ம சிங்கர்ஸ்க்கு நம்ம நினைப்பு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால ஒரு டிஃப்ரெண்டா ஒரு முயற்சி நாங்கள் செய்கிறோம்.
ஃபீல் மிக்ஸ்னா தெரியும். ஓகே இல்லை ஆர்டரிங் மரியாதை அப்படின்னா இது ஒரு எப்போவுமே ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும் ஒரு அடையாளம் அந்த மாதிரி இந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு பட்டம் படிக்கிற மாதிரி கிராஜுவேஷன் க்ரௌண்ட்லாம் வாங்கிட்டு வரலாம் பார்த்துக்கலாம். அதனால ஒரு சின்ன பண்ணிக்கும். ஸோ நல்லது ஒரு ஆரம்பம். ஸ்வீட்டை இது பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நடக்கும். இப்போ சரியா பார்ப்போம். மீண்டும் வேற ஒரு நல்ல தருணத்தில் இது மாதிரி எல்லாரும் சந்திக்கலாம். அதனால ஒரு சந்தோஷமான நிகழ்வு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.